ஏப்ரல் 13 அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் விடுத்த புதிய எச்சரிக்கையால ஒரு பெரிய பதட்டம் இப்பொழுது ஏற்பட்டிருக்கிறது. யுத்தம் நடந்து கொண்டிருந்த ஒரு கிழமைக்கு முதல்ல தீவிரமாக நடந்து கொண்டிருந்த நேரத்தில் இருந்த பதட்டத்தை விட கொஞ்சம் மேலதிகமான பதட்டம் அதிகரித்திருக்கிறது என்று கூட சொல்லலாம். இது ஒரு ஆபத்தான நிலையை இப்பொழுது இட்டி செல்கிறது அப்படின்றது மட்டும்தான் உறுதியாகிறது. பல நாடுகள் இப்பொழுது என்ன செய்யறது அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டில் இருக்காங்க. பல நாடுகள் கருத்துக்கள் வெளியிடாம அப்படியே அமைதியா இருக்காங்க. அடுத்து வரப்போற மணித்தியாலங்கள்ல என்ன நடக்க போகுது என்பதை அவதானித்துக் கொண்டிருக்காங்க. இன்று அமெரிக்க நேரப்படி காலை 10:30 மணிக்கு, இலங்கை நேரப்படி பார்த்தோம்னு சொன்னா இரவு 7:30 மணி, இன்று 13 ஈரானுடைய துறைமுகங்களுக்குள்ள நுழைகின்ற கப்பல்கள், ஈரான் துறைமுகங்களிலிருந்து வெளியாகின்ற கப்பல்கள் அனைத்தையுமே தடுத்து நிறுத்துவோம் என்ற அறிவித்தலை அமெரிக்கா விடுத்திருக்கிறது. அமெரிக்காவுடைய ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவருடைய சமூக வலைதள பக்கத்தில் இதை பதிவிட்டிருக்காரு. இந்த பதிவால பல நாடுகள் இப்பொழுது பதட்டம் அடைந்திருக்காங்க. அவங்க அமெரிக்கா என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, அத்தனை நாடுகளுடைய கப்பல்களை நாங்க தடுத்து நிறுத்துவோம். அமெரிக்கா இப்பொழுது ஈரான் மீது மிகப்பெரிய அளவான பொருளாதார தடையை விதிப்பதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பதாக வெள்ளை மாளிகை பக்கமாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. ஏற்கனவே இருக்கிற பொருளாதார தடையை விட மேலதிகமான தடைகளை விதிக்க போறாங்க. இதுல அமெரிக்க ஜனாதிபதி என்ன சொல்றான்னு சொன்னா, இனி ஈரான் பேச்சுவார்த்தைக்கு வந்தா என்ன வராட்டா என்ன அதை பத்தி எந்த ஒரு கவலையும் இல்லை, ஆனால் ஈரான் அணு ஆயுதத்தை உற்பத்தி செய்யறதை கைவிட வேண்டும். இதுதான் மிக முக்கியமான கோரிக்கையாக இருக்கிறது. இதை அவங்க கைவிடுறதுக்கு தவறி இருக்காங்க. ஆனால் இப்பொழுது வரப்போகின்ற காலங்களில் ஈரான் இதெல்லாத்தையும் கைவிட்டுட்டு நேரடியாக பேச்சுவார்த்தைக்கு வருவாங்கன்னு நான் நம்புறேன் அப்படின்னு சொல்ற ஒரு தகவலையும் வெளியிட்டிருக்காரு. இதுக்கிடையில அமெரிக்கா இப்பொழுது ஈரான் மீது மீண்டும் விமான தாக்குதல்களை நடத்துறதுக்கான பரிசீலனைகளை மேற்கொண்டு வருவதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. வெள்ளை மாளிகையிடம் சர்வதேச உதவியாளர்கள் இது தொடர்பாக உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்களை பெற முடியாது இருக்கின்றாலும் அவங்க இதை மறுக்கலன்னு சொல்லியிருக்காங்க. தகவல்கள் சில வேளைகளில் அதை உறுதிப்படுத்தக்கூடியதாக இருக்கும். இந்த மனிதாளங்களுக்குன்னு சொல்லப்படுது. ஏன்னா இப்போ யுத்த நிறுத்தம் இருக்கிறதால இதை மீற வேண்டாமே என்றதுக்காக பொறுமையாக இருப்பதாக கூட சில தகவல்கள் சொல்லுது. ஆனால் இந்த வருகின்ற கிழமையிலிருந்து மீண்டும் யுத்தம் ஆரம்பிக்கலாம், விமான தாக்குதல்கள் ஈரான் மீது நடத்தப்படலாம் என்ற தகவல்கள் இப்பொழுது வெளியாக இருக்கிறது. சரி, இந்த நிலையில இப்பொழுது இந்த கப்பல்களை ஏன் அமெரிக்கா தடுக்கிறாங்க? இந்த மாதிரி ஒரு பெரிய கேள்வி நிறைய பேர் இருக்கு. ஆனால் இதற்கு அமெரிக்கா என்ன பதில் சொல்றாங்கன்னு சொன்னா, ஈரான் இப்பொழுது அணு ஆயுதத்தை தயாரிப்பதை கைவிட வேண்டும், அதற்காக நாங்கள் எவ்வளவு முடியுமான அழுத்தம் கொடுக்க முடியுமோ அதை கொடுக்க போறோம் என்றதான் அவங்களுடைய நிலைப்பாடு. இப்பொழுது ஈரான் இருக்கிற துறைமுகங்கள், ஓமான் மற்றது அரபிக்கடல் மூலமாக இருக்கின்ற மத்திய கடல் பிரதேசங்கள் இருக்கிற ஈரானுடைய துறைமுகங்கள், ஈரானுக்குள்ள இருக்கிற துறைமுகங்கள் என்று எந்த துறைமுகமாக இருந்தாலும் அந்த துறைமுகங்களுக்குள்ள போற அத்தனை கப்பல்களை நாங்கள் தடுப்போம், எங்களுடைய கடற்படை கப்பல்கள் மூலமாக தடுக்கப்படும் என்பது அமெரிக்காவுடைய நிலைப்பாடாக இருக்கிறது. எந்த நாட்டு கப்பலாகவும் தடுக்கப்படும் சொல்றாங்க. இதுக்கிடையில ஹோர்முஸ் கால்வாய் வழியாக வருகின்ற கப்பல்களை நாங்க தடுக்க மாட்டோம், அது நீங்க பயணம் செய்யலாம். ஆனால் ஹோர்முஸ் கால்வாய் வழியாக செல்லும் போது ஈரானுக்கு நீங்க கட்டணம் செலுத்தினீங்க இருந்தால் அந்த கப்பல் சர்வதேச கடல் எல்லையில் வைத்து தடுத்து நிறுத்தப்படும் சொல்றாங்க. அனுசரணை ஆண்கள் பெண்கள் குழந்தைகளுக்கான புத்தாண்டு ஆடைகள் ஜுசி கொட்டஹெனா வெள்ளவத்தை மற்றும் ஹேட்டன். ஒட்டுமொத்தமா இப்பொழுது கப்பல் போக்குவரத்து பெரிய ஒரு அச்சுறுத்தலுக்குள்ளாகி இருக்கு. ஏற்கனவே யுத்தம் நடந்து கொண்டிருக்கும் போது கூட பல நாடுகளுடைய கப்பல்கள், சில கப்பல்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருந்தது. ஆனால் இப்பொழுது அது கூட இல்லாமல் இப்பொழுது பெரிய ஒரு நெருக்கடியை சந்தித்திருப்பது இப்பொழுது பல நாடுகளுடைய பொருளாதாரத்தின் மீது நேரடியாக கைவத்தது போல இப்பொழுது உணரப்படுகிறது. குறிப்பா இந்தியா ஏற்கனவே எரிவாயு தட்டுப்பாடால பலதரப்பட்ட துறைகள் பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே எரிவாயு மூலமாக இயங்குகின்ற வாகனங்கள், தொழிற்சாலைகள் எல்லாமே பெட்ரோல்ல இப்பொழுது இயங்கி கொண்டிருக்கிறது. ஆனால் ஈரான் இருந்தால் இப்பொழுது அவங்க பெட்ரோலை வாங்குறாங்க, எரிபொருளை வாங்குறாங்க. இந்த கப்பல்களும் தடுத்தப்படும் அப்படின்றதுனால பெரிய ஒரு பதட்டம் இப்பொழுது ஏற்பட்டிருக்கிறது. இந்தியாவுடைய பங்குச்சந்தை ஒரே நாளிலேயே பெரிய அளவாக சரிவை இன்றைய நாளில் சந்தித்திருக்கிறது. தாய்வான் அறிவித்திருக்காங்க, தங்களிடம் 10 முதல் 15 நாட்களுக்கு தான் எரிபொருள் இருக்கு. இதனால ஏசி நிப்பாட்ட வேண்டியிருக்கு, வீதி விளக்குகள் அணைக்க வேண்டியிருக்கிறது, எலக்ட்ரானிக் படிகளை நிப்பாட்ட வேண்டியிருக்கிறது, மின்தடை ஏற்பட வேண்டியிருக்கிறது. இந்த மாதிரி பல விஷயங்களால தாய்வான் இப்பொழுது பெரிய நெருக்கடிக்குள் சந்தித்திருக்காங்க. ஐரோப்பிய நாடுகள், பல நாடுகள் இப்பொழுது பெரிய நெருக்கடியை சந்தித்திருக்காங்க. அமெரிக்காவுடைய இந்த கப்பலை இடைநிறுத்த போகிறோம், தடுக்க போகிறோம் என்ற தகவல் வெளியானதுக்கு பிறகு உலக சர்வதேச ரீதியில இப்பொழுது கச்சா எண்ணெயுடைய விலை $100 தாண்டி இருக்கிறது. இந்த மாதிரி பல
இக்கட்டான சூழல் இப்பொழுது ஏற்பட்டிருக்கிறது. இந்த மிரட்டல்கள் எல்லாமே பெரிய அளவான பாதிப்பை ஏற்படுத்தும் வருகின்ற நாட்கள்ல என்று சொல்லப்படுது. இந்த கப்பல்களை எந்த வகையில தடுக்க போறாங்க அப்படின்றதுதான் இப்ப இருக்க பெரிய கேள்வி. பல நாடுகள் சேர்ந்து இதை செய்ய போறோம்னு சொல்லி அமெரிக்கா அறிவித்தாலும் கூட இன்னும் எந்தெந்த நாடுகள் என்று சொல்ல, ஆனா பல நாடுகள் என்று சொல்லப்படுது. ஆனால் இது சர்வதேச ரீதியில பெரிய ஒரு யுத்த குற்றலாக அல்லது யுத்த மீறலாக பார்க்கப்படும் என்று சொல்லப்படுது. சர்வதேச ரீதியில் இருக்கிற சர்வதேச கடல் பக்கமாக போகின்ற கப்பல்களை தடுக்கின்ற உரிமை யாருக்கும் இல்லை. அது தடுக்கப்படும் பட்சத்தில் அது சர்வதேச விதிமீறல், அதாவது கடல் கொள்ளையாக பார்க்கப்படும் என்ற எச்சரிக்கையும் விடுக்கப்படுகிறது. இதை எப்படி அமெரிக்கா சமாளிக்க போகுது அப்படின்ற கேள்வி இப்பொழுது இருக்கு. அமெரிக்கா இப்பொழுது ஈரான் மீது மிகப்பெரிய பொருளாதார தடையை விதிக்கும் நோக்கோடு பயணித்துக் கொண்டிருப்பதாக கணிக்கப்படுகிறது. ஈரான் இதற்கு என்ன பதில் சொல்லியிருக்காங்கன்னு சொன்னா, தங்களுடைய துறைமுகங்கள் அத்தனையுமே 24 மணி நேரமும் திறந்திருக்கும். எந்த நாட்டு கப்பலும் அங்கு வந்து போகலாம், எந்த நாட்டு கப்பலும் அங்கு எண்ணெய் ஏற்றி கொண்டு போகலாம், அதற்கான அனுமதி இருக்கிறது. இதை தடுக்கும் எந்த சக்தியாக இருந்தாலும் அதற்கு எதிரான நடவடிக்கையை நாங்கள் மேற்கொள்வோம், அதற்கு எங்களுடைய ராணுவம் தயாராக இருக்கிறது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அதோட ஹூமுஸ் கால்வாய் வழியாக செல்லுகின்ற கப்பல்கள் அனைத்துக்கும் அனுமதி இருக்கிறது. ஆனால் எதிரி நாட்டு கப்பலுக்கு அனுமதி இல்லை. அமெரிக்காவுக்கு உதவி செய்கிற நாடுகளுடைய கப்பல்களுக்கு ஹூமுஸ் கால்வாய் வழியாக இன்னும் அனுமதி வழங்கப்படலைன்னு சொல்றாங்க. ஆனால் மற்ற நாட்டு கப்பல்கள் பயணிக்கலாம். அந்த நாட்டு கப்பல்கள் பயணித்தாலும் கட்டணம் செலுத்தப்பட்டு பயணிக்க வேண்டும் என்று சொல்றாங்க. கட்டணம் செலுத்தப்பட்டு பயணிக்கும் கப்பல்களை அமெரிக்கா சர்வதேச கடல் எல்லையில் வைத்து நாங்கள் அதை விடை நிறுத்துவோம் என்று சொல்றாங்க. இப்ப பார்க்க போனா ஒட்டு மொத்தமா அது மூடி இருக்குன்றே சொல்லலாம். என்ன நடக்குது, எப்படி நடக்க போகுதுன்னு தெரியல. பல நாடுகள் இப்பொழுது பெரிய ஒரு பதட்டத்தை எதிர்நோக்கி இருக்காங்க. மத்திய கிழக்கு பெரிய ஒரு பதட்டத்துக்குள்ளாகி இருக்கிறது. இந்த மணித்தியாலங்களும் இந்த அறிவிப்புகளும் என்ன நடக்க போகுது என்பதை தீர்மானிக்க முடியாத நிமிடங்களாக மணித்தியாலங்களாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கிடையில போப்பாண்டவர் வெளியிட்ட கருத்துக்கள், அதற்கு பதிலாக வெளியிட்ட அமெரிக்க ஜனாதிபதியுடைய கருத்துக்கள் என்று பல சர்ச்சையை இப்பொழுது ஏற்படுத்தியிருக்கு. எனவே இந்த மாதிரி பல விஷயங்கள் இப்பொழுது பரபரப்பான கருத்து முதல்களாகவும் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த விடயங்கள் தான் இப்ப அமெரிக்க ஜனாதிபதி வெளியிட்ட தகவல்ல இருந்து வெளியான இறுதி தகவல்கள். பண்டிகை காலத்தை முன்னிட்டு நாடு முழுவதும் PHI அதிகாரிகள் உணவு பரிசோதனைகளில் கடந்த நாட்களில் ஈடுபட்டிருந்தாங்க. நான் நினைக்கிறேன் டிசம்பர் 1ஆம் தேதியிலிருந்து இந்த நடவடிக்கைகள் நாடு முழுவதும் தொடர்ச்சியாக முக்கியமான உணவு நிலையங்கள் மீது பரிசோதனைகள் நடைபெற்றது. இதுல 967 உணவு பரிசோதனைகள் செஞ்சிருக்காங்க. உணவு பரிசோதனை இதுல 817 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்குது. கிட்டத்தட்ட 99% உணவுகள் பரிசோதனை செய்யப்பட்டு சரியில்லாத உணவுகளாக இருக்கு. எப்படி மக்கள் மத்தியில் இதெல்லாம் கொண்டு விற்கிறாங்க அப்படின்றதான் தெரியல. பெரிய ஒரு கவலைக்குரிய விஷயம். இதுல 2300 PHI அதிகாரிகள் நாடு முழுவதும் இதுல பணியில் இருக்காங்க. அது மட்டுமில்லாமல் கடந்த நாட்களில் உணவகங்கள் 11,604 உணவகங்கள் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டதில் 3045 உணவுகள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. 3000த்துக்கும் அதிகமான உணவகங்களுக்கு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சுகாதாரமற்ற உணவுகள் பரிசோதனை செய்யப்பட்டிருக்கிறது. சுகாதாரமற்ற உணவகங்கள் அடையாளம் காணப்பட்டிருக்கிறது. ஏராளம். எப்படி இதெல்லாம் நம்பி மக்கள் கடைகளில் சாப்பிட்றாங்க, ஹோட்டல்களில் சாப்பிட்றாங்க என்பது பெரிய ஒரு கவலைக்குரிய விஷயம். ஹோட்டல்கள் இருக்குது, ஆனால் அதை சரியான முறையில் நடத்துகிறாங்களா என்ற போது இந்த மாதிரி அறிவித்தல் வரும்போது அப்படி இல்லையோ அப்படின்ற மாதிரி பல கேள்விகள் இருக்குது. நாடு முழுவதும் இப்பொழுதோ இந்த உணவுகள் தொடர்பான பரிசோதனைகள் நடந்து வருது. எப்போவாது இந்த மாதிரி தொகைகளை பார்க்கும்போது ஆச்சரியப்படுற மாதிரி தான் இருக்கும். எப்போவுமே ஓகே 1-2 தானே இருக்குது அப்படின்ற மாதிரி இல்லை. பல 1000 செஞ்சால் 500க்கு மேலே சுகாதாரம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இது பெரிய ஒரு பாதிப்பு, பெரிய ஒரு கவலைக்குரிய விஷயம். இதுல இன்னும் ஒரு முக்கியமான செய்தி, மின் உற்பத்திக்கு தேவையான எரிபொருளை ஏற்றி வந்த கப்பல் இன்று கொழும்பு துறைமுகத்துக்கு வந்திருக்கிறது. 30,000 மெட்ரிக் டன் எரிபொருள் இதுல இறக்கப்பட்டிருக்கிறது. இது முழுவதுமாக மின் உற்பத்திக்கு மாத்திரம் பயன்படுத்தப்படும் சொல்லப்பட்டிருக்கு. எனவே மின் துண்டிப்பு அப்படின்றது இப்போதைக்கு இல்லை என்பதை இந்த விடயத்தில் நாம உறுதி செய்து கொள்ளலாம். இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், பட்டாசுகளை கொளுத்தும் போது சிறுவர்கள் மீது மிக அவதானம் செலுத்துமாறு சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே தரமற்ற பட்டாசுகளை வாங்க வேண்டாம் என்ற அறிவித்தல்கள் கடந்த நாட்களில் வழங்கப்பட்டது. எது நமக்கு தரம், எது தரமற்றது அப்படின்ற நமக்கு கண்டுபிடிக்கிறாரு. ஆனால் நீங்க அதெல்லாம் வாங்கியிருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதனால பட்டாசுகளை கொளுத்தும் போது இந்த விடயங்கள்ல சிறுவர்கள் மீது அவதானம் செலுத்துமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கு. பண்டிகை காலத்துல நாடு முழுவதும் போக்குவரத்து விதிமுறைகளை மீறுபவருக்கு எதிராக போக்குவரத்து விதிகளை கண்காணிப்பதற்காக 8000த்துக்கும் அதிகமான காவல்துறை அதிகாரிகள் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டிருக்காங்க. மது போதையில வாகனம் செலுத்துறது மிக அவதானத்துக்குரிய விஷயம். மது போதையில வாகனம் செலுத்தி யாராவது பிடிபட்டால் உடனடியாக கைது நடவடிக்கை நடைபெறும் என்ற தகவலும் வெளியாக இருக்கு. எனவே மிக அவதானம்.
மதுபோதையில வாகனம் செலுத்துறத முற்றுமுழுதா தவிர்த்து கொள்ளுங்க. இதனால விபத்துக்கள், பல உயிரிழப்புகள் கடந்த ஒரு கிழமையில மட்டுமே 13 பேர், ஒரு கிழமையில ஒரு நாள்ல, முந்த நாள் 11ஆம் தேதி ஒரு நாள்லே 13 பேர் உயிரிழந்திருக்காங்க. ஒரு கிழமையில மட்டுமே 49 பேர் உயிரிழந்திருக்காங்க. விபத்துக்களால மட்டும். அதிகமானவங்க மது போதையில, அதிகமானவங்க அதாவது போதைப்பொருள் பாவனை மூலமாக பயணம் செஞ்சவங்க, அதாவது வாகனங்களை செலுத்தியவங்கன்னு சொல்லி கண்டறியப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் பெரிய ஒரு ஆபத்தான விஷயம். மிக அவதானமாக வாகனங்களை செலுத்துங்க. இந்த விஷயங்கள் தான் கடந்த மணித்தாளங்களில் பார்க்கப்பட்ட மிக முக்கியமான செய்திகளுடைய சுருக்கம். ஆர்ஜே சந்துரு ரிப்போர்ட். வாட்ஸ்அப் தன்னுடைய லிங்க் முதல் கமெண்ட்ஸ்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் இருக்கு. ஃபாலோ பண்ணி வைங்க. சுருக்கமான விரைவான செய்திகளை நீங்க வாட்ஸ்அப் மூலமா உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.